அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மலையரசுங்கிற காவலர் வந்து தனது மனைவி விபத்தில் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்தவங்களாம் பார்க்குறதுக்கு மதுரைக்கு அடிக்கடி போயிருக்காரு, ஊர் விட்டு ஊர், சிவகங்கை மாவட்டத்திலேருந்து. போனவர் அங்கேருந்து ஆட்டோவில் தான் போக முடியும் இல்லையா? இப்படி ஆட்டோவில் போனப்போ அந்த ஆட்டோக்காரன் பழக்கமாக இருக்கான், ஆட்டோ கூலி அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஜிபே மூலமாக அவனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு. சரி, இவர்கிட்ட ஏதாவது ஏகப்பட்ட பணம் புழங்குதாட்டிருக்கு அப்படின்னு ஒரு காவலருங்கிற அப்படிங்கிற பயம் கூட இல்லை. காவலர் கொண்டா தான் எல்லோரும் கொந்தளிப்பீங்களா, மற்றவங்களெல்லாம் எல்லாத்துக்குமே அதே தான். வந்து இராணுவமாக இருக்கட்டும், காவலராக இருக்கும், அவங்க நாட்டோட சொத்து. இன்றைக்கி காவலரையே ஒரு பயம் இல்லாமல் ஒருத்தன் தொடுறான் அப்படின்னா, அடுத்து ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்ச கதையாயிரும். அந்த நம்பி வந்த மனுஷனை கூட்டிக்கிட்டு போய் அவரை அடித்து கொண்டுட்டு தீயை வச்சு வேறு கொளுத்திட்டு அவர் பணத்தையும் வேறு தாம்பல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இவனுங்க ஓடி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் எப்படியே துப்பு கண்டுபிடிச்சி அவங்கள முழங்காலில் சுட்டு பிடிச்சிருக்காங்க. முழங்காலில் மட்டும் சுட்டு பிடிச்சிருக்கக்கூடாது, மற்றதை நீங்கள் பொதுமக்களாக நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். இப்போது இன்றைக்கி காவலத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் நாளைக்கு ஒரு பப்ளிக்காக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, ஒரு சாமானியப்பட்ட மனுஷனாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு அந்த கொலகார எண்ணமும் அந்த கொலகார புத்தியும் நாடி நரம்பு எல்லாமே அவனுக்கு ஊறி போயிருந்துருக்கு. ஏன்னா இது திட்டம் போட்ட சதி பண்ண கொலை, ஒரு ஆத்திரத்திலேயே ஒரு தற்காப்புக்காகவோ செஞ்ச கொலை கிடையாது. அப்போ கொலகார எண்ணம் வந்து இவங்களுக்குலாம் ரத்தத்திலேயே ஊறி போயிருக்கு. இது மாதிரி ஆளுகளால் நல்ல ஆட்டோக்காரங்களும் கெட்ட பேர் மக்களே.